வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1. பத்மோஸ் என்ற தனிமையான தீவில் தேவனுடைய வார்த்தையையும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியையும் அறிவித்ததற்காக அப்போஸ்தலன் யோவான் நாடு கடத்தப்பட்டிருந்தார். ஒரு கர்த்தருடைய நாளில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த யோவான் தன் பின்னால் எக்காளம் போன்ற வல்லமையான ஒரு சத்தத்தைக் கேட்டார். அந்தச் சத்தம் கூறியது, நீ காண்கிறவற்றை ஒரு புத்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு. யோவான் திரும்பி பார்த்தபோது 7 பொன் விளக்குத் தண்டுகளின் நடுவே அவருடைய ஆடை நீளமாக இருந்தது. மார்பில் பொன் கச்சை கட்டியிருந்தார். அவருடைய தலைமுடி பனியைப் போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல எரிந்தன. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல ஒலித்தது. அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் நண்பகல் சூரியனைப் போல பிரகாசித்தது. அப்போது இயேசு தமது வலது கையை யோவான் மேல் வைத்துக் கூறினார், பயப்படாதே. நான் முதல் மற்றும் கடைசி. நான் உயிருள்ளவர். நான் இறந்தேன், ஆனால் இதோ என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் என்னிடத்தில் உள்ளன. பின்னர் அவர் கூறினார், நீ கண்டவற்றையும் இப்போது இருக்கிறவற்றையும் இனி நடக்கப் போகிறவற்றையும் எழுது. இறுதியாக இயேசு அந்த இரகசியத்தின் பொருளை விளக்கினார். 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்கள், 7 பொன் விளக்குத் தண்டுகள் 7 சபைகள். இந்த அதிகாரம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் தமது மக்களோடு இருக்கிறார். நாம் பயப்படும்போது அவர் நம்மை நோக்கி, பயப்படாதே என்று ஆறுதல் அளிக்கிறார். வேதாகம வசனங்கள் மற்றும் அத்தியாயங்களின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வெளியாகும். மேலும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எஃபி காஸ்பல் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.